இந்த காட்சியில நம்ப கணினி நாட்டுல என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான்ல வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு ஓகே. ஸ்ட்ரிங்னா என்னன்னு நான் விலாவாரியா சொல்றேன். முதல்ல வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ட வந்து லான்ச் பண்ணணும். ஸோ, இப்படி ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னுடைய ஐட்டம் இல்லாட்டினா உங்க லினக்ஸ்ல வந்து டெர்மினல் அந்த மாரி போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எந்த டைரக்டரியில கோடு வச்சிருக்கேனோ அங்க நான் போப்போறேன். ஸோ, கோடு ஒண்ணு இருக்கு. இங்க வந்து கணினி நாடுன்னு இருக்கும். கணினி நாடு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் இங்க சும்மா இப்படி டேப்ன்னு அடிச்சாலே இப்படி வரும். காம்ப்ரிஹென்சிவ் பைத்தான் CO அப்படின்னு அடிச்சு டேப் அடிச்சாலே இது வந்துரும். ஓகேங்களா. இப்போ வந்து என்னோட எடிட்டர் வந்து இங்க லான்ச் பண்ண போறேன். ஓகே. நீங்க Zல வந்து இப்படி போயிட்டு ஃபைல் அப்புறம் ஆ ஒட் ஓப்பன் அப்படின்னு போயிட்டு கூட போலாம். ஓகேங்களா. ஸோ பட் எனக்கு வந்து ஓகே இந்த மாரி டெர்மினல்ல பண்ண பிடிக்கும். நீங்களும் வந்து டெர்மினல்லாம் கத்துக்கிறது நல்லது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க வந்து இந்த லினக்ஸ் ஜர்னி ஓகேங்களா. ஸோ இத வந்து தயவுசெய்து வந்து தெரியலன்னா, இத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இத வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் பத்தி சொல்லி தரணும்னு எங்களுக்கு ஆசை தான். பட் ஓகே. அந்த நேரம் அப்புறம் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நிச்சயமா நான் பைத்தான் சொல்லி தந்தே ஆகணும். அதனால நான் வந்து பைத்தான்ல வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நான் நோட்ஸ்ல வந்து நான் போட்டுடுறேன். ஓகே. ஸோ ரைட். லினக்ஸ் ஜர்னி. இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ நீங்க எப்படி இருந்தாலும் லினக்ஸ் நீங்க தொட்டே ஆவணும். ஓகேங்களா. நீங்க ஒரு சீரியஸ் புரோகிராமர் ஆகுறீங்கன்னா, நீங்க லினக்ஸ் தொட்டே ஆவணும். வேற வழி இல்ல. ஓகேங்களா. ஸோ அநேகமா இந்த வீடியோக்கு வந்து இதுதான் நோட்ஸா இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு மேல பெருசா வேற எதுவும் இருக்காது. சரி. நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டூ ஸ்ட்ரிங்ஸ். ஓகே. ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன? ஓகே. ஸோ வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? எண்ணும் எழுத்தும் உயிருக்கு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னா வந்து அதில் எழுத்துக்கள் அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் ஆனால் திருப்பி பார்ப்போம். பட் ஆனால் பார்த்துருக்கோம். ஆனால் நான் சொல்லலை. ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் STRINGS இன்ட்ரோ அப்படின்னு வந்து நான் போடுறேன். டாட் பிஒய் டாட் பிஒய்னா பைத்தான் ஃபைல் நேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸோ இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங்ஸ் இன்ட்ரோவில் வந்து என்ன போடுறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பிரிண்ட் ஓகேங்களா. ஸோ ஓகே இங்கே வந்து வெறும் வந்து ஒரு சும்மா ஒரு ஹலோ வேர்ல்ட் அவ்வளோதான் போடுறேன். ஓகேங்களா. இந்த ஹலோ வேர்ல்டு இருக்கு இல்லைங்களா. ஓகேங்களா. அதாவது இங்கே டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோம், பிரிண்ட்டுன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ப்ராக்கெட்ஸ் அதை பற்றிலாம் மறந்துடுங்க. பட் ஆனால் நீங்கள் இது போடலைன்னா வந்து தப்படிக்கும். இது போடலைன்னா இப்போ வந்து நீங்கள் யூவி வச்சு யூவி ரன் 003 அப்படின்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஓகே இது வந்து 004ன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 003 இன்னொரு வீடியோ. ஸோ 004 004 ஓகே. ஸோ இப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து எரர் வந்து அடிக்கும். பார்த்தீங்களா ஃபெயில்டு அப்படின்னு. ஓகே. ஓகே சாரி 004ன்னு போடணுமா. 004 டேப்னு அடிச்சாலே போதும். பார்த்தீங்களா திஸ் வாஸ் நெவர் க்ளோஸ். அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்டு ப்ராக்கெட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். ஆனால் க்ளோஸ் பண்ணலன்னு வருது. ஸோ இப்போ வந்து இப்படி போட்டோம்னா ஓகே அவ்வளோதான். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் பிரிண்ட் அதாவது நம்ம டெர்மினலுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இது நம்ம தரோம் இல்லைங்களா? இதுதான் ஸ்ட்ரிங். இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள இருக்கு இல்லைங்களா? ஸோ, இது 2மே வந்து ஒரே கேரக்டர் தான். இந்த கோட்ஸும் ஒரே கேரக்டர் தான். ஆனா இது வந்து ஓப்பனிங் கோட்ஸ். திறக்கும் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து க்ளோசிங் கோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அது வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா எதுவுமே இல்ல வாக்கியம். ஏன் இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்றாங்கன்னா, பல எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்து, வந்து ஒரு எழுத்து எல்லாத்தையும் வந்து கோக்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ள வச்சு அது கோக்குற மாரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்படி தான் வந்து நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து எழுத்து. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வர வர வீடியோஸில் வந்து எண்களை பற்றி பார்ப்போம்.
ஓகேங்களா. ஸோ பிரச்சனை இல்ல. ஸோ அதுதான். ஆம், இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸ் வச்சு என்ன பண்றது? ஓகேங்களா. நான் வந்து இன்னொன்னு போடுறேன். பிரிண்ட் ஓகேங்களா. ரைட். சும்மா வந்து இந்த மாரி LEN அப்படின்னு வைக்கிறேன். ரைட். இங்க வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போடுறேன். அப்படின்னு போட்டேன்னா, இப்போ வந்து என்ன ஆகும்? ஓகே. ஸோ ஒண்ணு நீங்க வந்து இங்க ஸ்பேஸ் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்பேஸ் கூட வச்சுக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ பட் அந்த மாரி ஸ்பேஸ் வைக்காம இப்படி இருக்கிறது தான் நல்லது. எப்படி நான் சொல்றேன்னா, இங்க நான் வச்சோனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எடிட்டர் வந்து சேவ் பண்ண உடனே கரெக்ட் பண்ணிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த எடிட்டர் வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு ப்ரோகிராம் ரன் பண்ணிட்டு இருக்கு. அது பேர் தான் லாங்குவேஜ் சர்வர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதோ இங்க இருக்கு. ஓகேங்களா. ஸோ அது வந்து இங்க தான் இருக்கு. அத பத்தி வந்து நீங்க ரொம்ப கவலைப்படணும்னு தேவையில்ல. பட் ஓகே. ஸோ இந்த மாரி வந்து நான் போடுறேன். LEN அப்படின்னு போட்டேன்னா, என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கேயே வச்சா தெரியுது பாருங்க. லைக் ஆ ஓகே. ஆ இது வந்து ஒரு இன்ட் தரும். ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் அ கண்டெய்னர். ஓகே. ஸோ எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ 1, 2, 3, 4, 5 இந்த ஹலோல 5 இருக்கு. இந்த அ கமா வந்து 6 அப்ப ஸ்பேஸ் வந்து 7 8, 9, 10, 11, 12, 13 வரும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ யுவி ரன் 004 அப்படின்னு வந்து நான் வைக்கிறேன். 13 ஓகே. ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு போட்டா 13 வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரிங்கு. அதாவது ஸ்ட்ரிங்குனா வந்து பல வார்த்தைகளை கோத்தது. நூல் வச்சு கோத்தா மாரி வந்து ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்படிதான். இப்போ வந்து நம்ம இன்னொன்னு வந்து பார்ப்போம். ரைட். ஸோ இங்க வந்து சும்மா நேம் அப்படின்னு ஒண்ணு வைப்போம். ரைட். ஆ ஓகே. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஜான்னு நடுவே தருது. ஓகே. ஸோ இங்க வந்து பிரிண்ட் நேம் அப்படின்னு நான் தரேன். இப்போ வந்து நேமும் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்றேன்னா, ஸோ இங்க வந்து இந்த மாரி வந்து நான் போடுறேன். ஒரு ஸ்டார்ன்னு ஸ்டார் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்ல லைன். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும். ஓகே. ஸோ இந்த மாரி நான் போடுறேன். போட்டுட்டு இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க. இங்க இங்க ஹலோ வேர்ல்ட் 13 இப்படின்னு வந்துச்சு. இங்க சும்மா ஜான் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ இங்க வந்து நான் பிரிண்ட்ன்னு போடுறேன். இங்கேயும் வந்து நான் பிரிண்ட்ன்னு போடுறேன். ஸோ அப்படின்னு போடுறேன். இப்ப எதுக்குன்னா, பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். நம்மளுடைய அவுட்புட் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? ஹலோ வேர்ல்ட் 13 ஜான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து நான் என்ன போடுறேன்னா, இங்க வந்து பிரிண்ட் ஓகேங்களா? ஸோ ஆ மை நேம் இஸ் அப்படின்னு போட்டுட்டு, இங்க பிளஸ் நேம் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு நான் போட்டேன்னா, என்ன நடக்கும்னா பார்ப்போம். ரைட்? நான் சேவ் பண்ணல. இங்க வந்து கமாண்ட் எஸ் ஆர் கண்ட்ரோல் எஸ்ன்னு அடிச்சா சேவ் ஆகும் ஃபைலு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. அது சொல்லலன்னா சாரி அபவுட் தட். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜ் மை நேம் இஸ் ஜான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரிங்கு. இந்த மாரி வந்து நம்ம இது தரோம் இல்லைங்களா? இது பேர் தான் வந்து வேரியபிள்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படின்னு இது வந்து வேரியபிள்குள்ள இருக்கிற வேல்யூ. வேரியபிள்னா ஒரு பொட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த பொட்டியோடைய பேர் வந்து நேம்ன்னே வைக்கிறோம். அதாவது நேம்னா இதுல பேருன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த பொட்டி மேல நேம்ன்னு எழுதியிருக்கும். அதுக்குள்ள ஜான்னு வந்து பேப்பர்ல எழுதி போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப இது என்ன பண்ணோம்னா, இது வந்துட்டு ஓகே இது வந்து பார்ப்போம். ஓகே இது வந்து ஒரு வேரியபிள். ஸோ இது வந்து எங்கேயோ வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, இங்க என்ன இருக்கோ தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கும். இங்கேயும் வந்து அதே மாரி தான். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் இது. இந்த பிளஸ் என்னன்னா, இந்த 2 ஸ்ட்ரிங்க வந்து ஒண்ணா சேர்க்கிறது தான் இந்த பிளஸ். இப்ப வந்து இது ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே. இப்ப வந்து நான் இந்த பேர வந்து நான் மாத்துறேன். ஓகேங்களா? ஸோ, இங்க வந்து நான் பேர வந்து இத வந்து நம்ம கொஞ்சம் நம்மளும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடிப்போம். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ, இது வந்து இங்க இருக்கு. இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இது வந்து அடுத்த செக்ஷன். ஓகேங்களா? ஸோ வேரினா மாற்றம். ஓகேங்களா? மாறலாம். ஓகேங்களா? ஸோ, இங்க வந்து நான் என் பேர் தரேன். கார்த்திக் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? கார்த்திக்ன்னு தந்துட்டு, அதுக்கப்புறம் இதே அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ஓகே. ஸோ, அப்படின்னு காப்பி பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ, காப்பி பண்ணி போட்டா என்ன ஆகும்னா, வேரினா மாற்றம். ஸோ, இங்க வந்து ஜான்னு இருக்கு. அது வந்து மாறி இங்க கார்த்திக்ன்னு வருது. ஆனா, அதே பொட்டி தான். அது பொட்டிக்குள்ள வந்து நம்ம
ஜானுன்னு எழுதி போட்டது எடுத்து கிழிச்சு போட்டு, நம்ம இன்னொன்னு வந்து கார்த்திக்ன்னு எழுதி பேப்பர்ல வந்து எழுதி அந்த பொட்டிக்குள்ள போடுறோம். அந்த பொட்டியோடைய பேர் வந்து நேம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்றேன். யுவி ரன் 004 ஸ்ட்ரிங் இன்ட்ரோ. ஸோ இதுதான். ரைட். ஸோ எதுக்குமே வந்து எல்லா பைத்தான் ப்ரோகிராம்லயும் வந்து எனக்கு இந்த மாரி போடுறது வந்து வழக்கம். ஸோ நான் இந்த மாரி நான் போட்டுருந்தேன். ஸோ ஸ்ட்ரிங் இன்ட்ரோ டாட் பைத்தான். ஸோ ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ண உடனே, இப்போ பார்த்தீங்களா? கார்த்திக். மை நேம் இஸ் கார்த்திக் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலேயும் போய் பார்க்கலாம். லைக் நான் வந்து சின்னதா வச்சிருக்கேன். வேணா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த பட்டன் இருக்கு. இது வந்து பெருசாக்கிடும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ யுவி ரன் ஸ்ட்ரிங் இன்ட்ரோ டாட் பை ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. இது 13 இருக்கு. அப்புறம் இங்க ஜான் அப்படி இப்படிலாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான். ரைட். ஆ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்க பத்தி ஒரு சின்னதா இது. ஓகே ரைட். ஸோ ஆம், நான் வந்து இத போட பார்க்குறேன். ஸோ ஆம், இது வந்து ஆங்கிலத்திலே பண்ணுங்க. ஓகே. பட் ஆனா நான் இங்க வந்து தமிழ் எழுதுறேன். உங்கள் பெயர் பெயரில் எத்தனை வார்த்தைகள் உள்ளன? வார்த்தைகள் ஆ, உள்ளன. ஓகே. அத வந்து கண்டுபிடிக்கிறது உங்களுடைய வேலை. ஓகே. ஸோ இத வேணா நம்ப ஒரு எக்ஸர்சைஸ்ன்னு போடலாமா? லைக் ஒரு எக்ஸர்சைஸ்ன்னு போடலாமா? ஆ ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஓகே. லைக் 004 எக்ஸர்சைஸ்ன்னு வந்து ஒரு ஃபைல் போட்டு உங்களுடைய வேலை அந்த ஃபைல வந்து ஃபில் பண்றதுக்கு. ஸோ ஆம் ரைட். 004 ஆ எக்ஸர்சைஸ் ஓகே. ஆ ஓகே. இது தமிழ்ல வருது. எக்ஸர்சைஸ் ஓகே. டாட் py ஓகே. ஸோ இங்க வந்து 004 எக்ஸர்சைஸ் டாட் py ஸோ இத வந்து ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. ஸோ இதோடைய ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. ஸோ எப்படியோ அஃப்கோர்ஸ் நான் இங்க விட்டா இங்க ஏஐ வந்து பதில் சொல்லிடும். ஓகே. பட் இது வந்து உங்களுடைய நீங்க வந்து இத ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ட்ரிங்ஸ். ஆ அடுத்த வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ எனிவே இந்த காட்சியை கண்டமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.